மாதுளம்பழத்தோடு நெக்ஸ்ட் டைம்லேருந்து தூர போடாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ்மேரி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அமுல்தாஸ் 1 ஸ்டிக் உடச்சி அதில் போட்டுருங்க. தண்ணி ஊற்றி ஒரு 300 ml 400 ml தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா சும்மா கருன்னு இருக்குங்க. நெக்ஸ்ட் மார்னிங் உங்களுக்கு நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பிளாக்காக இருக்கு பாருங்கள். இதோட வாட்டர் பாயில் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, நம்ம ஊற வச்ச தண்ணி தாங்க அது. இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறின பிறகு இதோட வாட்டர் வந்து ஒரு கண்ணாடி பவுல்ல செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் மீது வாட்டரும் ப்ரோமோகனேட்டும் மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி ஃபில்டர் பண்ணி மறுபடியும் அந்த இரும்பு கடாயில போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வல்லாரி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் பிருங்கராஜ் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 hours to 5 hours விட்டுருங்க. அதுக்கப்புறம் தலைக்கு அப்ளை பண்ணிருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஹெட் வாஷ் பண்ணுங்க. ஷாம்பு, ஷீகா, கண்டிஷனர் எதுவுமே போடாதீங்க. இந்த ஹேர் டை பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்குங்க நேச்சுரலா. சைனீஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த வல்லாரி பவுடர், பிருங்கராஜ் பவுடர் வந்து அப்ளை பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப குளிர்ச்சிங்க. வேணும்னா நீங்கள் அதோட வாட்டரை எடுத்து நான் இப்போ பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் தலைக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ½ hour அப்புறமா நீங்கள் வந்து ஹெட் வாஷ் பண்ணிக்கலாங்க. அமுல்தாஸ் ஹேர் டை நேச்சுரலாக நம்ம ஹேரை வந்து பிளாக் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணும். ஹேர் பிரேக்கேஜ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஷைனிங்காக இருக்கும். இது மந்த்லி ட்வைஸ் நீங்க அப்ளை பண்றதுனால நேச்சுரலான ஒரு பிளாக் ஹேர் வந்து நம்ம பார்க்கலாங்க. அமுல்தாஸ் ஸ்டிக், மாதுளம்பழம் தோல், ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரே ஹேர் வந்து பிளாக் ஹேரா மாறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனா தாங்க இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிளாக்கா இருக்குங்க. இந்த மாதிரி மந்த்லி ட்வைஸ் போடுறதுனால நம்ம கிரே ஹேர்லாம் பிளாக் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்ககிட்ட ஹேர் சிரம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் ஷைனிங்கா சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஈரமாவே இருக்கு. சூப்பரா பிளாக்கா இருக்கு பாருங்க. உங்க ஹேர் வேணுமா, பிளாக்கா வேணுமா, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேர் பேக் ரொம்ப சூப்பரா இருக்கு. புதுசா பார்க்குற நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.